ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்காக ஹாபி லாபி வந்திருக்கோம். இங்கே வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த ஷாப்குள்ளே வந்த உடனேவே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றே கிறிஸ்மஸ் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக வால்மார்ட் போய் ட்ரை பண்ணோம். பட் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு ஹாபி லாபியில் ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது உண்மையாகவே இதுதான் கரெக்டான ஸ்பாட்னு. இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் தீம்லேயே எல்லாமே டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தேன். அதனால கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸும் ரெட் கலர்லேயே பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் பால்ஸ் சூஸ் பண்ணேன். இந்த பால்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல்லையே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர். பட் நான் வந்து ரெட் கலர்ல அவைலபிளா இருக்கான்னு ட்ரை பண்ணேன். பட் இல்லை. இருந்தாலும் எனக்கு அந்த ட்ரீயை விடவே மனசு வரல. அதனால ஓகே நம்ம அதை கிச்சன்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மெட்டீரியல்லே ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ட்ரீயோட டாப்ல வைக்கிற ஸ்டார் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று சூஸ் பண்ணேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பெரிய ரெயின்டியர்லாம் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. பட் என்னன்னா வெறும் சில்வர் கலர் மட்டும்தான் இருந்தது. எங்க வீடு வந்து ஃபுல்லா ஒயிட் தீம் அப்படிங்கறதுனால சில்வர் கலர் வந்து ரொம்ப சூட் ஆகாது அப்படிங்கறதுனால நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கல. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கார்ஸ் எல்லாமே 50% ஆஃபர். ஸோ பாக்குறதுக்கு ப்ரைஸ் ஹையா இருந்தாலுமே எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால்ஸ் இல்லாம ட்ரீக்கு தேவையான மற்ற அக்சசரிஸ்லாம் வந்து சூஸ் பண்ணேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர்ல மாட்டுறதுக்காக கிறிஸ்மஸ் ரீத் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆஃபர் ப்ரைஸ் போனாலுமே அதோட ப்ரைஸ் வந்து ஹையா இருந்துச்சு. அதுக்கு பதிலாக பிளைன் ரீத் வந்து நம்ம வாங்கி நம்மளே வந்து கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஃபிளார்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டா ரொம்ப எக்கனாமிக்கலா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளைன் ரீத் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இந்த செக்ஷன்ல ட்ரீக்கு தேவையான ரிப்பன், பால்ஸ்லாம் ஹேங் பண்றதுக்கான ஹூக், எல்இடி லைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். ஆல்ரெடி வால்மார்ட்ல கிறிஸ்மஸ் தீம்ல ஃபேமிலி டிஷர்ட் வாங்கலாம் ட்ரை பண்ணோம். பட் வந்து சைசஸ் வந்து செட் ஆகாததுனால வாங்கல. சரி இங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் வந்து எங்களுக்கு சைஸ் வந்து செட் ஆகல. அதனால ஆன்லைன்லயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோஸ்ல இருந்து வீட்டுக்கு தேவையான வால் பெயிண்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே A to Z வந்து கிறிஸ்மஸ் தீம்ல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட வீட்டை என்ன ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கோ அந்த தீம்லயே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாவே சைக்கலாஜிக்கலா நம்ம ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மென்டலி வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா கூட நம்மள அறியாமலே நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு சேஞ்சும் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். ஸோ இங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த ஃபெஸ்டிவல்க்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்டீரியர்ஸை சேஞ்ச் பண்றதுல ரொம்பவே அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஈவன் கேண்டில் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஹாலோவின் சீசன்ல பாத்தீங்கன்னா பம்கின் ஃப்ராக்ரன்ஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் சீசன்ல ஆப்பிள் சினமன், ஃபர் ட்ரீ, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்தந்த சீசன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு ஒரு ஹேங்கிங் வாங்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு கிறிஸ்மஸ் பால் ஷேப்லயே இருந்துச்சு. அதுவும் இதோட மெட்டீரியல் வந்து உட்டன்லயே இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவும் நல்லா பெரிய சைஸா இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பிரைஸ் அதிகமா இருக்குமோன்னு பார்த்தா ஆஃபர் பிரைஸ் போக $15 தான் வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் பால்ஸ்லாம் இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ரெட் கலர், கிரீன் கலர், கோல்டு, சில்வர் இது மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல தான் பார்த்துருக்கேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கூல் கிரையான்ஸ்ல பாக்குற மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் வச்சிருந்தாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா பிளாக் கலர்ல கூட வச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல பிளாக் கலர்ல எப்படி வந்து ட்ரீயை டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கவே ரொம்ப வியர்டா டிஃப்ரெண்டாவும் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா டெக்கர் ஐட்டம்ஸும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் எப்படி செட் பண்ணன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். போன வீடியோவில் ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபார்முக்கே போயிட்டு நமக்கு பிடிச்ச ட்ரீயை செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷனும் இந்த கிறிஸ்மஸ் ரீத் டெக்கரேஷனும் தான் பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பேஸ் மட்டும் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி தெரியும் பாருங்கள். ரீத் வந்து நான் டோரோட என்ட்ரன்ஸில் வந்து மாட்டலான்ற பிளானில் இருக்கேன். ஸோ ரீத்தை முதல்ல ரெடி பண்ணிடலாம். இந்த ரீத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறையா ஃப்ளார்ஸ்,
பைன் கோன்ஸ், செரிஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். கூடவே ஃப்ளவர் ஒயரும் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் க்ரீன் கலர்ன்றதுனால இன்விசிபிளாக இருக்கும், ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் இந்த ஃப்ளவர் நேம் பார்த்தீங்கன்னா பாயின்செட்டியா. இது வந்து கிறிஸ்மஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் சீசன்ல எல்லார் வீட்லயுமே கம்பல்சரி இந்த ஃப்ளவர் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் கிடையாது, லீவ்ஸ் தான். இந்த பிளான்ட் எல்லா பிளான்ட்ஸ் மாதிரியுமே கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஆனா வின்டர் டைம்ல சன்லைட் கம்மியா இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அதோட கலர் சேஞ்ச் ஆகி பிரைட் ரெட்டா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா சூப்பரா மாறிடும். இந்தியால இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நான் ஒவ்வொரு தீம்ல கிறிஸ்மஸ் கிரிப் செட் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் எங்களுக்கு ஆக்சுவலா கிறிஸ்மஸ் கிடையாது, ஏன்னா என் ஹஸ்பண்டோட அப்பா இறந்து இன்னும் 1 இயர் ஆகல. ஸோ இந்த வருஷம் எங்களால கிறிஸ்மஸ் கிரிப் செட் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் வீடியோல நான் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனோட சேர்த்து இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ தீம்லயே பண்ண 6 ஃபீட் கிறிஸ்மஸ் கிரிப்பை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹேண்ட்மேடு. அது ஃபுல்லாவே பேப்பர்லயே செஞ்சது. எல்லாமே பேப்பர் குல்லிங் டால்ஸ் தான், ஹேண்ட்மேட். ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல இந்த பேப்பர் கிறிஸ்மஸ் ட்ரீ கிரிப்போட சேர்த்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.